ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். அப்பாடி ஒரு வழியாக இப்போ தாங்க மழை விட்டுச்சு. சுத்தமாக வீடியோ எடுக்க முடியல. மழை விட்டு பிரின்னு பிரிச்சிருச்சுங்க. இப்போ டுவர்ட்ஸ் சண்டிகர் டு மணாலி போயிட்டுருக்கோம். இன்னும் 187 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 10:30 மணிக்கு தான் போவோன்னு சொல்லுது. இப்போ தான் காட் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் கிளம்பி 116 காலையிலேருந்து 116 கிலோமீட்டர் ஓட்டிட்டேங்க. வரித்தனமாக போயிட்டுருக்கு. எல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரில. முன்னாடி கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, பின்னாடி கொஞ்சம் பேர் வராங்க. நம்ம கூட இப்போ தேனி சீனி மட்டும் நம்ம கூட வந்துட்டுருக்காரு. தம்பி போவோமா? நம்ம 2 பேரும் ஒன்றாவே போவோம். காட் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வெறித்தனமாக இருக்குது லொக்கேஷனு. அக்கா வாரம் பெஸ்ட்டு. வாவ், வேற லெவலுங்க. அக்கா வாவ். மிஸ்டர் பாருங்க, இயற்கையின் கொடை. வெறித்தனமா இருக்குங்க லொகேஷன். தம்பி வேற லெவல். ஏதோ டோல்கேட் மாதிரி இருக்குங்க, என்னன்னு தெரியல. இல்லை தம்பி, காருக்கு தான் டோல்கேட் மாதிரி ஆட்ருக்கு. இப்போதான் ஹில்ஸ் ஆரம்பிச்சிருச்சு, அப்படி தானே? டோல்கேட்டுன்னு சொல்லி சும்மா சேரை போட்டு உட்கார வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன பண்ணுறீங்கடா டேய். ஒரு டனல் வருதுங்க. அங்கே பாரு. டனல். ஃபர்ஸ்ட் டனல், நம்மளோட லடாக் ரைடில் ஃபர்ஸ்ட் டனல். டனல் நம்பர் 1 போட்டிருக்காங்க. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி வெல்கம்ஸ் யூ. போடு அக்கா போடு, தகிட்ட வேற லெவல். வாரு டனலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. டேய் தரோடா. டனலுக்குள்ள போயிட்டு இருக்கோம். எவ்வளோ தூரம் டனல்னு தெரியல, ஆனால் வெறித்தனமா இருக்கு. சவுண்ட் விட்டா பயங்கரமா எக்கோ ஆகுதுங்க. சத்தியமா சொல்றேன், டனல் அல்டிமேட்டுங்க.
சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க. அந்த எக்கோ ஒரு லாரி பஸ்லாம் போகுதான், அந்த எக்கோ ஒரு சவுண்டு காதெல்லாம் கிழிக்குதுங்க. அப்படியே ஸ்பீட் லிமிட் வந்து 60 போட்டிருக்காங்க. அப்பா என்னடா போய்கிட்டே இருக்குங்க, போய்கிட்டே இருக்கு. கிலோமீட்டர் கணக்கில் போகுதுங்க டனல். அப்பா அதே மாதிரி டஸ்ட்டு புகை பயங்கரமாக இருக்கு. டனல் விட்டு வெளியே வந்துட்டோங்க. அப்பா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க. 2 to 3 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா போட்டுக்கோ. அப்பா இந்த மாதிரி டனல்லாம் வண்டி ஓட்டணும்னு எவ்வளோ நாள் ஆசைங்க சத்தியமா. அப்பா மணாலி அங்கதான் வந்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இயற்கை தந்த வரம். மணாலியை நோக்கி தமிழ்நாட்டிலிருந்து இந்த சரவணகுமார் வந்து கொண்டிருக்கிறேன். இந்த பாருங்க மண்டிங்கிறது 75 கிலோமீட்டருங்க. இந்த மண்டிங்கிற இடத்துல தான் 1 வீக்குக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேக வெடிப்பு காரணமாக பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு நடந்துச்சு. வா சத்தியமாக சொல்கிறேன், கொள்ள அழகுங்க. டனல் நம்பர் 2 இது சும்மா சின்னோண்டு டனல் தான், ரொம்ப சின்ன டனலு. டனலாக போகிறோமே. அந்த பயண களைப்பெல்லாம் அப்படியே புஷ்ஷன்னு போயிடுங்க, அப்படியே காற்று மாதிரி. இதையெல்லாம் பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், அப்படியே அந்த காட் ரோடு ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஸ்டார்ட் ஆன கொஞ்ச தூரத்துலேயே டனல் வந்துச்சு பாருங்கள். பயங்கரமான ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. இந்த பாருங்க டனல் முடிஞ்சிச்சு. இது சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட வராது. அப்பா இங்கே பாருங்க, என்னடா இதெல்லாம். இருங்க, தேனி சீனியை காணோம். தேனி சீனி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் பிரேக்கு போட்டோங்க. பிரேக்கை போட்டு கிளம்பியாச்சு. அடுத்து வந்து நான் ஸ்டாப்பு மாண்டி. மண்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க. மண்டி அப்படிங்கிறது இங்கேருந்து 70 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு தப்னா ஸ்வார்காட், அந்த மண்டியில் போய் சாப்பிட்லான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:30 மணிங்க. 6:30 மணி. மண்டி போகிறதுக்கே எப்படியா இருந்தாலும் 7:30 8 மணிக்கிட்ட ஆகிடும்னு நினைக்கிறேன். மண்டி போய் எப்படியா இருந்தாலும் சாப்பிட்றணும், இல்லைன்னா முடியாது. இப்போ என்ன பிரச்சனைனா, ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருந்துட்டு மறுபடியும் ஏதாவது சாப்பிட்டோம்னா வயிறு பயங்கரமாக வலிக்குது. இப்போ இங்கே பாருங்க, ஆறா காற்றாற்று வெள்ளமான்னு தெரில. அப்படியே சுவாமி என்னடா அது சரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்க. அம்மாடி ஆண்டவா, எப்படியா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடணுமாப்பா. தளி அப்படிங்கிற ஊர் வந்து 3 கிலோமீட்டர். இன்னும் மாண்டி போயிட்டோம்னா ஓரளவுக்கு கவர் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். ஆனால் ஜிபிஎஸ்சில் காமிக்கிறதுக்கும் இங்கே ரோடில் போட்டிருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குங்க. இங்கே ஒரு 200 கிலோமீட்டர் கிட்ட போட்டிருக்கு ரோட்டில். ஆனால் மேப்பில் பார்த்தா 176 தான் காமிக்குது. ஏர்டெல் டவர் கட் ஆயிடுச்சு. அப்பா இங்கே வாரு
ஏர்டெல் டவர் கட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து பிஎஸ்என்எல் ஃபுல் டவர் இருக்குங்க. பிஎஸ்என்எல் தாங்க கெத்து. டுவர்ட்ஸ் மணாலி. மணி இப்போ 6:30. ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து சிம்லா வந்து 87 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்குங்க. பட் ஆனால் நம்ம வந்து ஷிம்லா போக போகிறதில்ல. நம்ம டேரெக்டாக மணாலி தான் போகிறோம். ஷிம்லாவும் மணாலியும் வரும். சிம்லா தனி ரூட்டாக பிரியும், மணாலி ஸ்ட்ரைட்டாக போவோம். வாங்க பிரிட்ஜு. ஆனால் உண்மையுமே அட்வென்ச்சருக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லி நம்ம கேஆர்எஃப் சொன்னது, நம்ம காயல் ப்ரோ சொன்னது உண்மைதாங்க. ஸ்பீடு கண்ட்ரோல் சென்சார் வச்சுருக்கிறாரு. நம்ம ஸ்பீடை காமிக்குதான், கரெக்டாக காமிக்குதுங்க ஸ்பீடு சென்சாரு. அக்காலி ஸ்பீடு எல்லாமே 60 தாங்க இங்கே போட்டிருக்காங்க. நான் கரெக்டாக அந்த ஸ்பீடு சென்சாரை பார்த்தா மட்டும் டப்புன்னு ஸ்பீடை குறைச்சிக்கிறது. எதுக்கு ரொம்ப ஏதோ ஃபைனை கீழே போட்டு விட்டான்னு வைங்க, ஒரு டூர் பட்ஜெட்டோட அந்த பட்ஜெட் எச்சாயிடும். அப்பா இங்கே ஏதோ ஒரு ரிவர் வருதுங்க. வா, பாலம் போட்டிருக்காங்க ஒரு எப்படி. அக்கா அக்கா இங்கே பாருங்க, வேற லெவல். சாப்பாடு வேணாம், தண்ணியும் வேணாங்க. இந்த ரோட்டில் வண்டி ஓட்டினாலே போதும். வாவ், 3வது டனலுங்க. இங்கே பாருங்க, டனல் நம்பர் 3. ஜெய் ஹோ 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 ஜெய் ஹோ. இங்கே பாருங்க, டனலை பாருங்க, டனலை பாருங்க. ஜெய் ஹோ ஜெய் ஹோ. 3வது டனல். என்னங்க டனல் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு. டனல் அல்டிமேட்டுங்க, அல்டிமேட்டு. இப்போ பாருங்க, ஏகப்பட்ட வண்டி போயிட்டே இருக்கு. ஆனால் இதிலெல்லாம் சைடு போட முடியாதுங்க, சைடு போட முடியாது. மழை மட்டும் வரலைன்னா ஆசை தீர வீடியோ எடுக்கலாங்க. அவ்வளோதான், முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். டனலில் சின்ன டனல் தாங்க, வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் சைடு போட முடியாதுங்க. சைடு போட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். சைடு போட்டால் ரொம்ப டேஞ்சர். வெளியே வந்தாச்சுங்க. அப்பா பாப்பா பாப்பா பாப்பா, வேற லெவல், வேற லெவல், வேற லெவல் அட்வென்ச்சர், வேற லெவல் அட்வென்ச்சருங்க. கொடுத்து வச்சிருக்கணுங்க, கொடுத்து வச்சிருக்கணும். சரவணா, கொடுத்து வச்சிருக்கடா உனக்கு. இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கு. இங்கெல்லாம் வண்டி ஓட்ட கொடுத்து வச்சிருக்குடா. நீ ராசிக்காரன்டா. நம்பால் பாருங்க. மழை வருதே, மழை வராமல் இருக்கணும் ஆண்டவா. டேர்ன் லெஃப்ட்னு காமிக்குது. இங்கே பாருங்க, சிம்லா மணாலி இங்கே தாங்க பிரியுது. ரைட்டில் போனால் 82 கிலோமீட்டர் மணாலி சிம்லா, லெஃப்டில் போனால் 172ங்க மணாலி. இந்த பாருங்க, ரைட்டில் போனால் சிம்லா, லெஃப்டில் போனால் மணாலி. நம்ம இப்போ மணாலி போகிறோம். வா, இங்கே பாருங்க,
சத்தியமாக எல்லாமே பெயிண்டிங் மாதிரியே இருக்குங்க. பெயிண்டிங் மாதிரி இருக்குங்க. பாருங்க ஒரு கிரேனு. அப்பா ஆனால் இந்த ரோட்டில் பகலில் ட்ராவல் பண்ணுங்க, நைட்டில் ட்ராவல் பண்ணால் வேஸ்ட்டு 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 வேஸ்ட்டு. ஓகே ஆயிடுச்சு. லைட்டிங் நல்லாவே குறைஞ்சிருச்சுங்க. லைட்டிங் நல்லாவே குறைஞ்சிருச்சு. அங்கே பாருங்கெல்லாம் மிஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. ஒரு சாமி, கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரில. ஆனால் வெளிச்சம் நல்லாவே குறைஞ்சிருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 7 போகுதுங்க வழி. மணி 7 மணி ஆக போகுது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் மணாலிக்கு 150 கிலோமீட்டருங்க. கல்லுக்கெல்லாம் நிறையா கிடக்கு. ரோட்டில் இத்தனை கல் கிடக்கு. ரோடு நல்லா இருக்குன்னு பார்த்தா பூரா கல்லாக கிடக்குங்க. ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இன்னும் மணாலிக்கு 150 கிலோமீட்ரு. 150 கிலோமீட்ரு கரெக்டாக 4 மணி நேரம் டைம் காமிக்குது. 10:45 காமிக்குதுங்க. அடே அப்பா, கிளம்புறப்போ 9 மணி காமிச்சிது. அப்படியே 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 சாணியில் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். டைம் இழுத்துருச்சுங்க செமையா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. டனல் நம்பர் 4. வாவ், இதுதாங்க டனல் நம்பர் 4. டனல் நம்பர் 4 நுழைகிறோம். ஓ அப்பா, உள்ள வெளிச்சத்தை பார்த்தீங்களா? பட்டாஸ் கிளப்புது. இதுக்கு முன்னாடி நல்லா லைட்டிங் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வெளிச்சமாக இருக்குது, உள்ளே வந்தோன்னே இருட்டாக தெரியும். இப்போ வெளியே இருட்டாயிருச்சு, உள்ளே வந்தோடனே வெளிச்சமாக தெரியுது. வேற லெவல், வேற லெவல், வெறித்தனமான வேற லெவல். தமிழ்நாட்டிலிருந்து சரவணகுமார் டனலுக்குள் வண்டி ஓட்டுறான். வேற லெவல், வேற லெவல், வெறித்தனமான வேற லெவல். அலப்புறம் கலப்புறம் இதோ பாருடா, அலப்புறம் கலப்புறம் இதோ பாருடா. சந்தோஷத்துக்கு அளவு இல்லைங்க. உண்மையாலுமே எத்தனை நாள் கனவு தெரியுங்களா இதெல்லாம்? 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 1 நாள் 2 நாள் இல்லைங்க. ஒரு மெயில் ஐடியே ட்ராவலிங் டு லடாக் @gmail.com அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேங்க இதுக்காகவே. அப்போனா பார்த்துக்குங்க எந்த அளவு வெறியாக இருப்பேன். இப்போ பாருங்கள் வெளிச்சமாக இருக்கா, அப்படியே பாருங்கள் டல் ஆயிடுச்சா. நம்ம தேனி சீனி வந்துட்டுருக்காரு பின்னாடி. டோல்கேட் வந்துருச்சுங்க. இங்கே பாருங்க மிஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு. இப்போ தேனி சீனி இன்னும் வரல. அவர் வந்துட்டாருன்னா உடனே கிளம்பிடலாம். டவர்லாம் ஃபுல் டவர் இருக்குது. டோல்கேட் எவ்வளோ பெரிய டோல்கேட் அப்பா. நமக்கு தான் எந்த டோல்கேட்டாக இருந்தாலும் காசு கிடையாது. ஐ எம் ஃப்ரீ பேட். டேய் ஒயிட் ஹார்ஸு, நீ ஜெயிச்சிட்டடா. ஆப்பிள் வேலி தாபா. ரெயின்போ தெரியுது பாருங்க. அக்கா அக்கா டேய் வேற லெவலுங்க. ரெயின்போ பார்த்து எத்தனை 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 நாள் ஆச்சு ரெயின்போ பார்த்து. ரெயின்போ தெரியுதுங்க வானவில். என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு.
அடடடடடடா, என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டி அழகு. இதுக்கு மேலே வர தெரியலையே. அந்த வானவில் எத்தனை அழகு. ஓகேங்க, மழை அதிகமாகுது, லைட்டும் குறைஞ்சிருச்சு. ஸோ நான் கோப்ரோ எடுத்து உள்ளே வைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று நினைக்கிறேன். ஏன்னா மழையில் வச்சு ஓட்டினோம்னா சம்பவம் ஆகிவிடும். பார்க்குறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். மழை இப்போ லைட்டாக தான் வருது. மழை அதிகமாகச்சுன்னா கண்டிப்பாக கோப்ரோ எடுத்து வச்சுருவேன். அந்த மிஸ்டெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரில, வேறு லெவலில் இருக்குது. ஓகேங்க, மழை நின்னோடனே நான் கோப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் டிஸ்கண்டினியூ பண்ணுறேன். டனல் நம்பர் 5ங்க. தம்பி டனலுக்குள்ள சாகசம் காட்டுறாரு. தம்பி வேணாம் தம்பி, பார்த்து போங்க. சாகசம்லாம் நம்ம கரூர் போயோ இல்லை தமிழ்நாடு போய் காட்டிக்கலாம். ஆஹா, எந்திரிச்சு நிற்கிறாரே தம்பி, வேற லெவல் பண்ணுறாருங்க தம்பி. தம்பிக்கு படக்ஸ் வலிக்க மாட்டிருக்கு, அதனால எந்திரிச்சு நின்று அப்படியே மேட்ச் பண்ணிக்கிறாரு ஸ்டைலாக ஓட்டுற மாதிரி. 5 டனல் தாண்டி வந்துட்டோங்க. ரொம்ப வழுக்கிற மாதிரி வருது தம்பி. இதுக்கப்புறம் பயங்கரமான மழை. ஸோ வீடியோ எடுக்க முடியல. அதே மாதிரி எங்களால் மணாலியும் ரீச் ஆக முடியல. ஸோ அந்த வேலையே சுந்தர் நகர் அப்படிங்கிற ஊர்லேயும் நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம், ஹிமாச்சல் பிரதேஷில். ஸோ நாளைக்கு த ரைடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு மக்களே. தேங்க்யூ.